அவர் அந்த கான்ஃபிடன்ஸில் தான் பண்ணுறாருன்னு பார்க்குறேன். அது வந்து பயந்துக்கிட்டு ஐயோ இந்த கட்சியெல்லாம் சொல்கிறாங்க அதனால் நம்ம பயந்துக்கிட்டோங்கிறது பண்ணுறது இல்லை. ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்குறாரு, அவ்வளோதான். ரெஸ்பெக்ட் வேற, பயம் வேற. மரியாதை வேற, பயம் வேற. அப்போ இதை வந்து நம்ம வந்து எடுத்த உடனே நம்ம சொன்ன உடனே விஜய் அவர்கள் பயந்துட்டாரு, முதல்வர் பயந்துட்டாரு, இனிமேல் நம்ம எது ஒன்றுனாலும் கம்பு சுற்றினா அவரை வந்து பயப்படுத்திக்கலாம்னு நினைச்சாங்கன்னா அவங்க ரொம்ப ஏமாந்துருவாங்க. ஏன்னா விஜய் வந்து அக்ரஸிவ் பர்சன் கிடையாது, ஆனால் வெரி அசர்டிவ் பர்சன். உதயநிதி ஸ்டாலின் உள்ளார இருந்திருந்தா இன்னைக்கு இப்போ எக்ஸ் வலைதளத்தில் கொடுத்த பதில அவர் சட்டசபையில கூட கொடுத்துருப்பார். நீங்க வந்து அங்கிருந்து அப்ஸ்டைன் ஆனனால உங்களுக்கு காது அங்க பேசினாலும் இல்லை, வெளியே வந்து போகும்போது மக்களுக்கும் தெரியணும். இது மக்களுக்கும் தெரிஞ்சாதான் இது பெரிய அளவுக்குன்னு வரதுனால அவர் கொடுத்துருக்காருன்னு பார்க்குறேன். அதனால விஜய் அவர்களை வந்து மிரட்டி பணிய வைக்கலாம்னு நினைச்சாங்கன்னா ரொம்ப தப்பு. நம்ம ஆரம்பத்துலேருந்து அவரை வாட்ச் பண்ணும்போது எந்த இடத்துலையுமே வந்து மற்றவங்க என்ன சொல்லுவாங்க, மற்றவங்க என்ன நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க, நம்ம இதுக்காக நம்ம இப்படி மாற்றிக்கலாமா அப்படி மாற்றிக்கலாமோன்னு அவர் விஜய் அவருடைய நடவடிக்கைகளை எந்த இடத்துலையும் மாற்றி நம்ம பார்த்தது பார்க்கல. இந்த இடத்துல ஒரு மரியாதை காரணமாக தான் இதை செஞ்சிருக்காரு ஒழிய இவங்க மேல இருக்கக்கூடிய பயத்தின் காரணமாக நினைச்சாங்கன்னா அது நினைக்கிறவங்க ஏமாந்துருவாங்கிறது என்னுடைய பார்வை.